ஹாய், வெல்கம் டு ஐடி தமிழா. இங்கே பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 11 வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து எப்படி விண்டோஸ் 10லேருந்து 11 வந்து அப்கிரேட் பண்ணுறது, அதை வந்து அவங்க விண்டோஸ் அனௌன்ஸ் பண்ணால் அஃபிஷியலாக எப்படி வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் விண்டோஸ் 10க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கீ போட்டிருந்தீங்கன்னா சேம் அதே கீ மூலமாக ஃப்ரீயாக வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணிட்டேன். இதோட இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி வெர்ஷன் எப்போ அப்டேட் ஆச்சு, இன்ஸ்டால் ஆகிருக்கு, எல்லாமே இருக்குது. ஸோ டு பி ஃபில்டு பை OEM. நான் வந்து OEM கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் OEM கீ 10லேருந்து அப்படியே ஃப்ரீயாக அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனில் போய்ட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் அ டிஜிட்டல் லைசன்ஸ் லிங்க்டு டு யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஸோ நான் விண்டோஸ் 10க்கு வந்து போட்ட கீயே வந்து 11க்கு எடுத்துக்கிடுச்சு. ஸோ ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் விண்டோஸ் 10 பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அப்படி பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்கிரேட் பண்ணுறது, ஸோ நீங்கள் எதுவுமே வந்து இல்லீகலாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ப்ராப்பராக வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து விண்டோஸ் அப்டேட்டில் வந்து விண்டோஸ் 11 வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட முடிச்சிருப்பேன். ஸோ இது செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ, வெல்கம் டு யூடியூப் தமிழா. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டெக் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 11 சில இயர்ஸுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் 10 தான் கடைசி வெர்ஷன். அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த விண்டோஸ் டீம் வந்து இப்போ புதுசாக அடுத்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விண்டோஸ் 11. இந்த விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 5லேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விண்டோஸ் 11 வந்து அக்டோபர் 5லேருந்து வந்து புதுசாக வரப்போகிற பிசிக்கு மட்டும்தான் இன்பில்ட்டாக அவைலபிளாக இருக்குது. பட் ஆல்ரெடி இருக்கிற பிசியில் விண்டோஸ் 10ல் ரன் ஆகிட்டு இருக்கிற பிசிக்கு வந்து அப்டேட் வந்து Jan 22 அந்த மாதிரி டைமில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட் பண்ண போகிறது வந்து பீட்டா வெர்ஷன். அவங்க வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து அக்டோபர் 5 ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி Jan 22 அந்த டைமில் ரிலீஸ் பண்ணலாம். பட் நம்ம இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் அவங்க அஃபீஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லீக்கான விண்டோஸ் 11 இல்லை வந்து இல்லீகலாக டவுன்லோட் பண்ணணும் இல்லை, அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண விண்டோஸ் 11 தான் வந்து இப்போ நம்ம விண்டோஸ் 10ல் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ விண்டோஸ் 11 வந்து ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து டிபிஎம்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கணும். அது டிபிஎம் என்ன அதெல்லாம் வந்து வளவல்னு போக வேண்டாம். பட் டிபிஎம் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அது வந்து டிபிஎம்ல வந்து எனேபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரன் கமெண்டில் போயிட்டு tpm.mscன்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா டிபிஎம் வந்து எனேபிள், நான் வந்து ஆக்சுவலாக டிசேபிள் தான் இருந்துச்சு, நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி இந்த மாதிரி வராது, அது வந்து எனேபிள்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது மட்டும் சும்மா பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். உங்கள் பிசி வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பூட் மெனுக்கு போகணும். ஸோ சில மதர் போர்டு பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பூட் மெனு கீ இருக்குது. ஸோ என்னோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ASRock. ஸோ ASRock வந்து டெலிட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரீஸ்டார்ட் ஆகிறப்போ ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த பூட் மெனுக்கு போகும். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ரிப்பீட்டாக டெலிட் கீ அமுத்திட்டுருங்க. ஸோ அப்போ வந்து பூட் மெனுக்கு போகும். ஸோ இந்த பூட் மெனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த UI வந்து மதர் போர்ட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து அட்வான்ஸ்டு ஒரு மெனு இருக்குது. அதுக்குள்ளே இந்த CPU கன்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இங்கே இருக்கும். நான் வந்து AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். இன்டெல்னா இது இன்டெல்னு சொல்லி வரும். இங்கே AMD நான் யூஸ் பண்ணங்காட்டி AMD FTPM ஸ்விட்ச்னு இருக்குது. இது வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக டிசேபிளில் தான் இருக்கும், நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து எனேபிள் ஆயிரும். நான் வந்து இப்போ ஏற்கனவே எனேபிள் தான் இருங்காட்டி நான் சேவ் பண்ணல, அப்படியே எக்ஸிட் கொடுத்துட்றேன். இப்போ
இப்போ வந்து நான் டிபிஎம் வந்து எனேபிள் பண்ணி நான் வந்து திரும்ப ரீபூட் பண்ணிட்டேன். அதாவது பயோஸ் செட்டிங்ஸில் போயிட்டு அட்வான்ஸில் போய் டிபிஎம் எனேபிள் பண்ணி மறுபடியும் வந்து இப்போ சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரன் கமெண்டில் போய் இது செக் பண்ணி இந்த கமெண்ட் செக் பண்ணி tpm.mscன்னு போட்டு இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகிறப்ப அது எனேபிள் இருக்குன்னு தான் மீனிங். ஸோ எனக்கு வந்து வெர்ஷன் வந்து 2.0 டிபிஎம் 2.0 இருக்குது. ஸோ இது வெர்ஷன் மேக்ஸிமம் 1.0க்கு மேலே இருந்தாலே வந்து விண்டோஸ் 11 ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அப்டேட்ஸ் போய்க்குங்க. விண்டோஸ் 10ல் செக் அப்டேட்ஸ் போய்க்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் விண்டோஸ் அப்டேட் செக் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னா என்னென்னா இதுக்கு ஒரு தனி பெரிய ஒரு வீடியோ போடலாம். ஸோ இது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் வெர்ஷன் வந்து முதல்லையே வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் போங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அந்த டிபிஎம் எல்லாம் எனேபிள் ஆகிருக்கணும். அப்படி டிபிஎம் எனேபிள் ஆகலைன்னா விண்டோஸ் 11 வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து சப்போர்ட் ஆகாது, நீங்கள் தெளிவாக வந்துடும். ஸோ நீங்கள் டிபிஎம் செக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து டிபிஎம் எனேபிள் இருக்குது. ஸோ எதுவும் இல்லை. ஸோ ஜாயின் த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் டு கெட் ப்ரிவியூ பில்ஸ் ஆஃப் விண்டோஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு என்ன ஸ்டேபிள் வெர்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுக்குறப்ப உங்களுக்கு அக்கௌண்ட் லாகின் பண்ண சொல்லும். ஸோ என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு கன்னியூ கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிக்கப் யுவர் இன்சைடர் செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெவ் சேனல்னா அதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குது. இங்கேயே போட்டிருப்பாங்க. ஐடியல் ஃபார் ஹைலி டெக்னிக்கல் யூசர்ஸ் பி த ஃபர்ஸ்ட் டு ஆக்சஸ் த லேட்டஸ்ட் விண்டோஸ் 11 பில்ஸ். ஸோ அப்படின்னு என்னென்னா இது டெவலப்பர் வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டிய ஒரு பில்டை வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்தது பீட்டா சேனல். இது வந்து ரெக்கமெண்ட்னு போட்டிருப்பாங்க. பீட்டா சேனல்னா ஆக்சுவலாக இந்த டெவ் சேனல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் ஆரம்பத்துலேயே. பீட்டா சேனல் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகி வரும். பட் இதில் வந்து கொஞ்சம் இந்த பக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டெவ் சேனலோட இதில் வந்து பக்ஸ் ரெடியூஸபுளாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் வந்து ரிலீஸ் ப்ரிவியூனா அதாவது ஸ்டேபிள் வெர்ஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவே வந்து பக்ஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த 3ல் ரொம்ப பக் கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். பட் இது கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து நீங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் செகண்ட் வேண்டாம், நம்ம வந்து பீட்டா சேனல் யூஸ் பண்ணிக்குவோம். பீட்டா சேனலில் ஓரளவுக்கு பக்ஸ் கம்மியாக இருக்கும். அது போக நம்மளால இப்போவே விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த பீட்டா சேனல் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ப்ரிவியூ ஸ்டேட்மெண்ட்டு ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் இது யூஸ் பண்ணி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சில டேட்டா வந்து உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வந்து அவங்க டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக எடுப்பாங்க. எதுக்காகனா அந்த விண்டோஸ் 11ஓட அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க டேட்டா எடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும், இல்லாட்டி வந்து பண்ண முடியாது. ஸோ இது படித்து பார்க்கணுன்னா படித்து பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன் நான். ஸோ ஒன் மோர் ஸ்டெப் டு கோ. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம். வி நீட் டு ரீஸ்டார்ட் யுவர் பிசின்னு கேட்குது. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் விண்டோஸ் அப்டேட்டில் போய் நீங்கள் செக் பண்ணுறப்போ அந்த அப்டேட்லேயே விண்டோஸ் 11 வந்து வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ. இது வந்து பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை. ஆல்ரெடி உங்கள் டிபிஎம் எனேபிள் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து அந்த பயோ செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ண தெரியாது. சில பேர் வந்து பயப்படுவாங்க, நம்ம மதர் போர்டில் போய் செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டா சிஸ்டம் ஒர்க் ஆகாது, முன்னாடி சர்வீஸ் சென்டர் போகணும் அப்படின்னு. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமானது. மற்றபடி இதில் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற யூஐயில் தான் போய் நம்ம செக் நார்மலாக விண்டோஸ் எப்படி அப்டேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஸோ நான் இப்போ போய் அப்டேட் செக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல விண்டோஸ் 11 இன்சைடர் ப்ரிவியூன்னு ஒன்று வந்திருக்கு, கோ ரிலீஸ்னு ஒன்று வந்திருக்கு. அப்படின்னு என்னன்னா